திருச்சி சிவாவுக்கு பதவி கொடுக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு இவரை பலி வாங்கிட்டாங்க. அவருக்கு பதவி போகுங்கிறது தான் நான் முதல்லயே எதிர்பார்த்தது தான். என்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியில இருந்து அவரை நீக்கி வனத்துறைக்கு மாத்துனாங்களோ, அப்பவே அவர் மேல கத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்ல அந்த பேச்சு ரொம்ப கொச்சையான பேச்சு. இப்ப நான் அந்த பொதுவெளியில அந்த வீடியோ இருக்கனால அத வெளிப்படையாவே ஐயா, கேட்கிறேன். அதுல நான் சொல்றேன், நாமத்துக்கு என்ன விளக்கம் நீங்க சொல்லுங்க. நாமத்துக்கு என்ன விளக்கம்? லிங்கத்துக்கு என்ன விளக்கம்? சொல்லுங்க. லிங்கம்னா என்ன? சொல்லுங்க. சொல்ல முடியுமா உங்களால? நாமன்னா என்ன சொல்ல முடியுமா உங்களால? அதைத்தான் அவர் சொன்னாரு. அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டு நெத்திலேயே போட்டுவிட்டு சுத்துறான். கோயில் கோயிலா கும்பிடுறீங்க, போய் லிங்கத்தை கும்பிடுறீங்க, பேரை வச்சுக்கிறீங்க மகாலிங்கம், ஜோதிலிங்கம்னுட்டு. அதுல வராத அசிங்கமா பொன்முடி சொன்னதுல வந்துருச்சு. இல்ல அது எப்படி பொதுவெளியில பார்க்கப்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ சனாதனம் அதுதானே சனாதனம் படமா போட்டு காட்டுறது ஓகே. இது எனக்கு புரியல. என் மேல ஒரு ஒரு கேஸ் போட்டாங்களே, நான் அதை தான் கேட்டேன் கோர்ட்ல. அந்த மாதிரி நடிச்சா தப்பு இல்லை, பேசினா தப்பான்னு கேட்டேன். பேசாமட்டாங்க. பேசுறதே தப்புன்னா நடிச்சதை எப்படி விட்டீங்கன்னு கேட்டேன். அதே தான் நெத்தில நாமமா போடுறாருங்க. பெண் உறுப்பில் ஆண் உறுப்பு இருக்கிறது தான் நாமம். இதை நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எய்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது நான் அதை சொன்னேன். அப்போ கல்கி பத்திரிகையில் என்னை பற்றி ஒரு பக்கம் ஆர்டிக்கல் வந்தது. பொறுப்புள்ள பதவி பொறுப்பற்ற அதிகாரி அப்படின்னு போட்டு வந்தது. யாரை பற்றி எழுதியிருக்கான்னு பார்த்தா என்னை பற்றி இருக்குது. என்னன்னு பார்த்தாக்கா கன்னிமரா லைப்ரரியில் நடந்த ஒரு கூட்டத்தில் இதை நான் சொன்னேன். இப்படி வந்து நாமத்தை வந்து அசிங்கப்படுத்திருப்பேன். அது உண்மையான விளக்கத்தை சொல்லு. நான் நாமத்துக்கு உண்மையான விளக்கத்தை சொல்லு. லிங்கம் என்ன? பெண்ணுறுப்பில் ஆண் இருக்கிறது. சிருஷ்டிக்கிற நேரத்தில் தான் மனிதன் வந்து தெய்வமாகிறான். கடவுளால தான் படைக்க முடியுங்கிற தத்துவத்தை லிங்கம் உணர்த்துது. உன்னால படைக்க முடியாது. படைப்பு தொழிலை நின்று உடல் உறவு கொள்ளும் போது நீ படைப்பு தொழிலை செய்கிறாய். இறைவன் செய்ய வேண்டிய வேலையை அந்த படைக்கிற இறைவன் செய்கின்ற அந்த படைப்பு தொழிலை உடல் உறவின் மூலமாக நீ செய்வதால் அதை நீ கும்பிடு. அதுதான் மனமும் உடலும் ஒத்துழைத்தால் தான் உடல் உறவு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு மனமும் உடலும் ஒத்துழைத்து நீ கடவுளை கும்பிட்டால் தான் நீ கடவுளை அடைய முடியுங்கிறது தான் லிங்கம் கொடுக்குற தத்துவம். ஏன் நீங்க அதை ஆபாசமா எடுக்கிறீங்க? உங்க மனசுல அடுக்கு. செக்ஸ்ல வந்து அவன் கடவுளை காட்டுறான். கோயில் கோபுரங்கள்ல வந்து அடிமட்டத்தில் வந்து செக்ஸ் சிலைகள் இருக்குது. அதை அப்படியே அதை கடந்துக்கிட்டு நீங்கள் போக 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 மனம் கூர்மை அடைஞ்சு நீங்கள் போக போக கோபுரம் கடைசியாக நின்று கலசமாக மாறி கூறா மாறுது. மனம் முழுக்க கடவுளுக்கு பக்கம் போயிடுது. மனமும் உடலும் அப்படி சேர்ந்தா தான் வானத்தில் இருப்பதாக கருதப்படும் கடவுளை நீ அடைய முடியுங்கிறது தான் கோபுரத்தினுடைய தத்துவம். இது தெரியாமல் நீங்கள் சனாதனம் பேசுகிறீங்க. நான் கடவுள் மறுப்பாளர்.